ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டோட பொங்கல் செலிப்ரேஷன் வீலாக் பார்க்கலாம். பொங்கலுக்கு முதல் நாள் என் பையனுக்கும் என் தங்கச்சி பொண்ணுக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வரும்போதே பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தோம். பொங்கலுக்கு தேவையான 21 காய்கறி, மஞ்சள் கொம்பு, கரும்பு, சங்கராந்தின்னு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. மஞ்சள் கொம்பு வாங்குறதுக்கு நேராக இந்த ரோஸ் மில்க் கடை இருந்தது. பார்த்த உடனே உள்ளே போயாச்சு. குளிரில் ரோஸ் மில்க் வாங்கி சாப்பிட்றவங்க நாங்களாக தான் இருப்போம். ரோஸ் மில்க் வாங்கி 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் வீட்டில் சூப்பராக வலிச்சு வச்சுருந்தாங்க வாசல்லாம். பொங்கலுக்கு முதல்ல கோலம் போடணும். அதுக்காக நிறைய கலர் கலராக கோலப்படியெலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே இருக்க கோலப்படியெலாம் நல்ல மினு சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தனித்தனி பாக்ஸில் கொட்டி வச்சிட்ருக்கேன், நைட்டில் கோலம் போடணுன்னு சொல்லி. காலையிலேயே நேரமாக கலர் கோலப்படியில் கலந்து வச்சேன். சாயந்தரம் சீக்கிரம் கோலம் போடணுன்னு அப்படி இப்படின்னு சொல்லி 7 மணி ஆயிடுச்சு. காரவாசலாக இருக்கிறனால சாக் பீஸில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஒயிட் கலரில் கோலப்படி கொடுத்துக்கலான்னு சொல்லி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கோலம் சாணி போட்டு வலிச்சு விட்டதுக்கப்புறமா இந்த கோலம் போடுறதுக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. என் பையன் சாணி போட்டு வாசலே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தோம். 21 காய்கறி சேர்த்துருந்தோம். பச்சை பட்டாணி என் பையன் தான் ஒழிச்சு கெடுத்துட்டு இருந்தான். பக்கம் அம்மா பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மஞ்சள் கொம்பு பெருசாக ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் அதை கட்டவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டணும். வெளியில கல் வச்சு பொங்கல் வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுக்காக நாங்கள் வெளியிலே வச்சு பொங்கல் மட்டும் வச்சுட்டோம். சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும். இதுக்காக முதல் நாளே நாங்கள் செங்கல் மணல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பானை தான் வாங்கலை. பானை வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். அது கடைசி நிமிஷத்தில் தேடும் போது கிடைக்கல எங்களுக்கு. நைட்டு பார்க்குறத விட காலையில் தான் நம்ம போட்ட கோலம் அழகாக இருக்கும். அந்த பனியில் நனைஞ்சி சூப்பராக இருக்கும். பொங்கல் பொங்குன்னு சொல்லி பக்கத்துலேயே பார்த்துட்டு இருக்கும் போது பொங்காது. நம்ம அசால்ட்டாக ஒரு செகண்ட் இருந்தால் கூட பொங்கி வந்துடும். பொங்கல் இந்த பக்கம் தான் பொங்குற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா அந்த பக்கம் பொங்கிடுச்சு. அது ரொம்ப வடக்கு பக்கம் நல்ல பக்கமாக தான் பொங்கிருக்குன்னு சொன்னாங்க. சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் அடுப்புலேயே வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா சாம்பார் உள்ளே வச்சிட்டோம். 21 காய்கறியும் போட்டு சாம்பார் வச்சாச்சு. அதுக்கு தேவையான ரசம் வடை எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது எல்லாமே ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நல்ல நேரம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணுற டைமில் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் கொஞ்சம் எடுத்து முடிச்சாச்சு. என் பையன் டிசைனாக போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். சமைச்சது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் வச்சாச்சு. அவ்வளோதான், சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணியாச்சு. சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் வச்சுட்டு வெண்பொங்கல் மேலே எல்லா காய்கறிகளையும் சேர்த்து சாம்பார் ஊற்றி அதுக்கு மேலே சுண்டல் வடை எல்லாமே படைச்சாச்சு சாமிக்கு. அப்பா தேங்காய் உடைச்சி தீபார்த்தனை காமிச்சிருவாரு. சாமி பாட்டு இல்லை, பெல் சவுண்டு எதுவுமே இல்லையா, அமைதியாக இருக்கு. பொங்கல் பாட்டு போட்டா பொங்கல் ஞாபகம் தான் வரும். சாமி கும்பிடு. நீ மேல நல்ல கை விடுறேன். சூப்பரா மனசுக்கு நிறைவா எல்லாமே படைச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சாப்பாடு இலையில வச்சது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா பிசைஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து நாங்க பொங்கல் சொல்லுவோம். எங்க அப்பா என்கிட்ட தான் சொன்னாங்க, நான் எங்க அம்மா சொன்னேன். கடைசியில என் தம்பி தான் எல்லாத்துக்கும் பிசைஞ்சு தந்துட்டு இருக்கான். இது எல்லாம் சாப்பாடையும் இருக்கிற பொங்கல் வடை சக்கரை பொங்கல் பழம் இருக்கிற பழத்துல எல்லாத்துலேயும் கொஞ்சம் சேர்த்து அந்த சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த வேலை எங்க அப்பா தான் எப்பயுமே பண்ணுவாரு. பெரிய உருண்டையை எடுத்து ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்துருவாரு. அதை சாப்பிட்டாவே நமக்கு அடுத்தது சாப்பிடவே முடியாது, அவ்வளோ வயிறு ஃபுல்லாயிடும். இந்த பொங்கலை குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடிட்டோம். இதே மாதிரி மகிழ்ச்சி எல்லாருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். இந்த லாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.